ப்ளவுஸில் ஹெம்மிங் வைக்கிறது தான் பெரிய வேலை. அந்த வேலையை ரொம்ப சுலபமாக மிஷின்லேயே தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் லைனிங்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த கிளாத் எடுத்து மேலே வச்சு நெக்கு ஃபுல்லாக தைக்கணும். நெக்குக்கு எந்த அளவுக்கு விடுவீங்களோ 1/2 இன்ச் இல்லைனா 0.3 அந்தளவுக்கு விட்டு நெக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக மிஷின்லேயே தான் அடிக்க போகிறோம். எந்த ஒரு ஹெம்மிங் எதுவுமே கிடையாது. கேன்வாஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் நெக்கோட உள்ளே இருக்க அந்த பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டோன்னா அடியில் நம்ம வச்சுருக்க லைனிங், அந்த லைனிங்கில் தையல்லேருந்து 1 இன்ச் அளவெடுத்து அதை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் தான் கீழே இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட அந்த உள் பக்கம் தைச்சிருக்கேன்ல, அந்த இடத்துல சின்ன சின்ன நாச் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது லைனிங் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை வந்து உள்ளே மடித்து போட்டால் நெக்கோட ரவுண்டு வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போது லைனிங் ஃபேப்ரிக்கில் தைச்சிட்ருக்கேன். நெக்கோட லைனில் தையல் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் விழணும். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் இடையில நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த கிளாத் இருக்கும், அந்த 1 இன்ச் கிளாத்து. அதையும் லைனிங் ஃபேப்ரிக்கோடு வச்சு அடித்து தைச்சிட்டா நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ்க்கெலாம் இந்த மாதிரி தைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவுட்லைனில் வந்து தைச்சி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் கட் பண்ணால் பேக் பார்ட் வந்து ரெடி. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஹூக்கு எப்படி மிஷின்லேயே அட்டாச் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.